எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு யார் பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வென்றிருக்கா அப்படின்ற தகவல் வந்துருச்சு. அப்படியா, முடிஞ்சிருச்சா? ஆமாம், லைவில் முடிஞ்சிருச்சு. சரி, யார்? அதுதாங்க பிக் பாஸ் சும்மா வேறு லெவலில் ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான். என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாம், அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காதீங்க, ஓகேங்களா? இன்னைக்கு இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிக் பாஸ் கூப்பிட்டு சோழியை முடிச்சு விட்டாரு. என்னடா, ஒரு அரை முயலை வச்சுட்டு, அரை முயல் கூட இல்லை, கால் முயலை வச்சுட்டு குத்துயிரும் குலையுருமா கிடந்த நம்ம பவித்ரா அண்ட் டீம், ஜெஃப்ரி அண்ட் டீம் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் முயலே இல்லை உங்ககிட்ட, அதனால் நான் உங்களுக்கு கேம் மட்டும் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி தூக்கி விட்டார். சரி, அடுத்து 2 பேருக்கு போட்டி வைப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆயத்தமாக ரெடியாக வராங்க. முத்துக்குமரன் எல்லாம் அந்த சைடு கமான் வெறி ஏற்றுறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் கமான் முத்துக்குமரன் அப்படின்றாங்க. கடைசி பார்த்தா 4 முயலை வைத்திருக்கக்கூடிய ஜாக்லின் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்ட்டாங்க. இது காலையில் சொல்லியிருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் காலையில் சொல்லியிருந்தாலும் இதுதான் நிஜம். ஏன்னா ஜாக்லின் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக நல்லா ஆடினாங்க இந்த கேம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நிறையா புதுவித வியூகங்கள், இன்னோவேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் என்ன அப்படின்னா, ஃப்ளோர் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்லிப்பரி ஆகிடுச்சு. கால் யார் வச்சாலும் அப்படியே வழுக்கி கீழே விடுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த ஒரு மனநிலையில் பார்க்கும் பொழுது பெனிஃபிட் ஆஃப் த டவுட் படி சரி இப்போ முடிச்சிடலாம். ஏன்னா திருப்பி யாராவது திருப்பி வர்றப்ப ஏதாவது திருப்பி ஸ்லிப்பரி ஆச்சுன்னா, கீழே விழுந்து ஏதாவது பெரிய அடிபட்டுச்சுன்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஜாக்லின் டீம் வின்னர். செகண்டு, தேர்டு எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக ஜாக்லின் டீம் தான். யாரும் போட்டி இல்லை. பவித்ரா சண்டை போடல, திருப்பி அந்த குட்டி முயலும் பறிக்கலை, முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வரல, எதுவுமே இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கே பிரச்சனை ஆச்சுன்னா, இதுக்கடுத்து எடுக்கக்கூடிய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு அப்படின்ற அந்த ஒரு டவுட்டு. அதில் ஒரு சின்ன வாக்குவாதம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்களுக்கு இல்லை, வெறும் பாடி கார்டாக மட்டும்தான் இந்த வீட்டில் அந்த திகழ்ந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. பட் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, ரஞ்சித் புதுசாக அவர் யோசிக்கலை. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கமாண்ட் ஏற்றபடி செஞ்சார். இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கல. ஜாக்லின் மேட் த பாயிண்ட் வெரி கிளியர். அவருக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, சும்மா நின்னார், பாதுகாத்தார். அது எல்லாரும் தான் இங்கே பண்ணோம். ஏன் ஜாக்லின் தான் பண்ணாங்க, ஏன் ரயான் தான் பண்ணாங்க. பட் அவருடைய பங்களிப்பு இருக்குது, பங்களிப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ், பங்களிப்பு இஸ் தேர். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக அவர் வியூகங்கள் அமைத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் ஒரு சேர பார்த்தீங்கன்னா அவருக்கே ஓட்டு கொடுக்குறாரு. அப்புறம் இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஓட்டை பார்த்தீங்கன்னா ரயானுக்கு மாற்றி விட்டு ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க. ஜாக்லினும் ரயானுக்கு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வெளியே விளக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு என்னமோ ரஞ்சித் சார் மேலே கோவம் பொறாமையெல்லாம் கிடையாது, எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு, இந்த டாஸ்க்கை நாங்கள் தான் எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அது மேக்ஸிமம் அப்ரிஷியேட்டபிள் தான். அதாவது ரயானுக்கு தகுதி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, தகுதி இல்லாத நபர்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் குட். வெல் டன் ரயான் அவர்களே அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு, ஓகேங்களா? அடுத்து நம்ம முத்துக்குமரன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். என்னங்கடா கடைசி எனக்கு ஒன்றுமே இல்லையா, கடைசி என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி, ஒரு அடியால் மாதிரி ஆகிட்டீங்களடா என்ன அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கும் பார்க்கறதுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். சரி, ஓட்டிங் பார்த்துருவோமா? ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் அவர்கள் முதலிடம், இன்னும் அசைக்க முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். 1,53,000 வாக்குகள். ராணுவ அடுத்த இடத்தில் சுமார் பித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். 1,00,000 வாக்குகள் நெருங்கிவிட்டார். 2 பேருக்கும் 50,000 வாக்குகள் வித்தியாசம். சௌந்தர்யா நல்லா பின்னாடி நல்லா குறைஞ்சிருச்சு, 80,000 வாக்குகள் ஆகிடுச்சு. அடுத்து ஜாக்லின் 50,000 வாக்குகள், அருண் 48,000 வாக்குகள். அடுத்து ஃபுல்லாக தீபக் கொஞ்சம் முந்தினார் பவித்ரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. 40,000 தீபக், 39,000 பவித்ரா, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. லாஸ்ட் இடத்துல அன்ஷிதா, மஞ்சரி, ரயான் அண்ட் ரஞ்சித். அன்ஷிதா இந்த ஓட்டு இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணவொடனே அன்ஷிதாவுக்கு தூக்கி வீசுகிறாங்க. டிடிஎஃப் வாங்கின வாஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டிடிஎஃப் வாசன் வாங்கலை, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின ராயன் அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மஞ்சரியும் கீழே டவுன் பண்ணுறானுங்க.
ஸோ ரயானுக்கும் ரஞ்சித்துக்கும் தான் கடும் போட்டி. ஸோ இந்த வட்டம் 2 போட்டியாளர்கள் இருந்தால் ரயான், ரஞ்சித் தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அன்ஷிதா நல்லா ஓட்டு வந்துருச்சு. ஸோ மஞ்சரிக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அனாமத்தா போயிருமோ, ஏன்னா அவங்க 2 வெளியே போயிட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அப்படியே முடிஞ்சிடும். இவர் போகிறப்ப கொடுத்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த ஆங்கிளில் ரயான், ரஞ்சித் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ பார்க்க முடியுது. பெருவாரியான ஓட்டு விஷயத்தில் கடைசி 2 இடங்களில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.